SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக வெற்றி கழகத்துக்கு தங்களுடைய ஆதரவு என அதிமுக ஒரு தரப்பு பிரிவினர் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் மரியாதை நிமித்த சந்திப்பாகவும் மேற்கொள்ள ஒரு முயற்சி நிகழ்வு சிறப்பு நடைபெற்று வருகிறது. சென்னை MRC நகரில் இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தினுடைய அலுவலகத்திற்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். இதற்கு முன்பாக 2 கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் சென்றிருந்தார். அதன் பிறகு தற்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து இவர் தேமுதிக அலுவலகத்திற்கு செல்வதாகவும் அங்கு தேமுதிக பொதுச்செயலை சந்திப்பதாகவும் அதே போன்று விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இரண்டாவது நாளாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கக்கூடிய அந்த பணிக்கு தற்பொழுது பணிகளில் முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் செல்லக்கூடிய பகுதிகள் எல்லாம் பொதுமக்கள் சூழக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் அவருடைய தொண்டர்கள், அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் கூடுகிறார்கள். அவர் எந்த கட்சி அலுவலகத்திலோ அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் அதிகம் கூடுகிறார்கள். இதனால் அவர் செல்லக்கூடிய இடமெங்கும் மக்கள் திரு வெள்ளமாக இருக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. அவர் இதற்கு முன்பாக தேர்தல் பரப்புடன் போது செல்லக்கூடிய வழிகளிலும் எங்கெல்லாம் திரண்டிருந்தார்களோ அதுபோல் அவருடைய முதலமைச்சர் கான்வாய் செல்லக்கூடிய வழிகளிலும் அவர் இந்த பகுதியில் தான் வருகிறார் என்பதை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்கே ஆங்காங்கே சாலை ஓரமாக காத்திருந்து அவருக்கு தனக்கு வரவேற்பையும் தங்களுடைய ஆதரவையும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அப்படியான ஒரு சூழல்ல இன்றைய தினம் இரண்டாவது நாளாக தமிழக அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து வருகிறார். தனக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய IML கட்சியினுடைய தலைவரை சந்தித்திருக்கிறார். பேராசிரியர் காதல்மதிகளை சந்தித்து இறுதி நேரத்தில் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆதரவு மிக முக்கியமானது, அதற்கு நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் விரும்பக்கூடிய வகையான ஆட்சியை, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி அமையும் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் அவர் வழங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் சென்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைப்பதற்கான முதல் கட்சியாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியோட அலுவலகத்தில் சென்றிருந்தார். அங்கு அவருடைய சந்திப்பை முடித்துக் கொண்டு தற்பொழுது மூன்றாவதாக அதிமுகவில் ஒரு தரப்பிலாக செயல்படக்கூடிய மூத்த அமைச்சர்களுடைய குழுவினரை சந்திக்க வருகை புரிந்திருக்கிறார். இந்த குழுவுல பெரும்பான்மையான அதிமுக சட்டமன்ற சொல்லப்படக்கூடிய நிலையில அவர்களையும் சந்திக்க இருக்கிறார். நாளைய தினம் தமிழக சட்டப்பேரவையில புதிதாக அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய தருணம். நாளை அவருடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு கொடுக்க வேண்டும். அப்படியான சூழலில் நாளை நடைபெறக்கூடிய அந்த ஆதரவு அந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய வாக்கெடுப்புல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தரப்பினர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தர இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கூடிய நிலையில் அந்த நிலைப்பாடு எடுத்திருக்கூடிய நிலையில் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார். மேலும் இந்த சந்திப்புக்காக உள்ள வரக்கூடியவரை வழியில் வாசலில் நின்று வரவேற்கக்கூடிய விதமாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், P விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களும் வாசலில் நின்று காத்திருந்து அவரை வரவேற்று செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்திருக்கிறோம். அவருக்கு மலர் கொத்து கொடுத்து அவரை வரவேற்றிருக்கிறார். மேலும் வருகை புரிந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் உபசரிக்கும் விதமாக தங்களுடைய மரியாதை அவருக்கு வழங்கும் விதமாக பதிலுக்கு அவருக்கு பூங்கொத்து கொடுத்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள முன்னாள் அமைச்சர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் விஜய் அவர்களிடம் அதிமுகவுடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். மேலும் இந்த சூழல் என்பது அவர் நாகரிக அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தலைவராக தன்னை முன்னிறுத்தக்கூடிய இந்த தருணத்துல அதிமுகவில் 2 தரப்பினர் இருக்கிறார்கள். அதில் ஒரு தரப்பினரை தற்பொழுது முதலமைச்சர்கள் சந்தித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் புறப்பட இருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களையும் சந்தித்து தனக்கான ஆதரவு வழங்கியதற்கான நன்றி தெரிவிக்கிறார். தனக்கு ஆதரவு வழங்கியது மட்டும் இல்லாமல் தனக்கு யாரை எதிர்த்து தான் போட்டியிட்டோமோ அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட சந்தித்து அவர் வாழ்த்து பெறக்கூடியதை பார்க்கிறோம். அப்படியான சூழலில் இன்றைய தினமும் இரண்டாவது நாளாக அந்த சந்திப்பை அவர் முன்னெடுத்திருக்கிறார். நேற்று தினம் சந்திக்கக்கூடிய அந்த தலைவர்கள் என்பது முதலாக திமுக தலைவரை சந்தித்தார். அதன் பிறகாக அவர் மதிமுக பொதுச்செயலர் வைகோவை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸையும், அதனைத் தொடர்ந்து 4வதாக நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலும் அரசியல் மாற்றங்களை கடந்து தனக்கான அந்த அரசியல் என்பது பொதுமக்கள் நலன் காக்கக்கூடிய அரசியலாக முன்னெடுப்பேன் என்ற நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக, தன்னை பின்தொடரும் தொண்டர்களை தெரிவிக்கும் விதமாக அவர் தனது அரசியல் முன்னெடுக்கிறார் என தாவேகாவினர் கூறக்கூடிய இந்த நேரத்துல அவர் தனக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடியவர்களுக்கும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். தற்பொழுது அவர் இருக்கக்கூடிய இடம் MRC நகரில் இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்துக்கு தொடர்பான ஒரு அலுவலகம். அந்த அலுவலகத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர் தரப்பான ஆதரவாளர்களை
ஆதரவு எம்எல்ஏக்களை சந்தித்திருக்கிறார். அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறார். மேலும் பூங்கொத்து கொடுத்து அவர்களிடம் நன்றி தெரிவிக்கிறார். மேலும் தங்களுடைய ஆதரவை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கும் முதலமைச்சராக முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தனது வாழ்த்துக்கள் என்று தெரிவிக்கக்கூடிய விதமாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மலர் கருத்து கொடுத்து வரவேற்கிறார்கள். மேலும் அவருக்கு அந்த மரியாதை செலுத்தக்கூடிய பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பல முறை அமைச்சர்களாக பணியாற்றியவர்கள், நன்கு சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகளை அறிந்து உணர்ந்திருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள். அப்படியானவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வருகிறார் எனவும் தங்களுடைய வீட்டு வாசலில் தங்களுடைய அலுவலக வாசலில் நின்று அவர்களை வரவேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். மேலும் தன்னை வரவேற்று மரியாதை செலுத்திருக்கக்கூடிய அதிமுகவினரை மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக அவர்களுக்கும் முதலமைச்சர்கள் பொன்னாடை போட்டு அந்த மரியாதை செலுத்துகிறார். முதலாவதாக முன்னாள் அமைச்சர் எஸ். வேலுமணி அவர்களுக்கும், அதே போன்று முன்னாள் அமைச்சர் சி. சண்முகத்தும் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், தற்பொழுது முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களுக்கு தனது மரியாதையை பொன்னாடை அணிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த மரியாதை வெளிப்படுத்தி வருகிறார், மரியாதையை செலுத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் இந்த பொன்னாடை போர்த்தக்கூடிய அந்த பண்பாடு என்பது பேரறிஞர் அண்ணா காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பண்பாடு. இங்கு அனைவரும் சமம், ஒருவரோடு மற்றொரு உயர்ந்தவர் அல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாக எனக்கு நீ சால்வை போடு, உனக்கு நான் பொன்னாடை போர்த்துகிறேன் என்று ஒருவருக்கு ஒருவர் மரியாதை செலுத்தி சமம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சமத்துவ சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு பண்பட்ட அரசியலாக அண்ணா தொடங்கிய அதே திராவிட அரசியலில் விஜய் அவர்களும் பின்தொடர்கிறார் என்பதை சொல்லும் விதமாக தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர் நேரடியாக சென்று சந்தித்த தலைவர் திராவிட கழக தலைவர் வீரமணி, அதே போன்று தந்தை பெரியாரினுடைய நினைவிடத்துக்கு சென்று வழக்கையும் மரியாதை செலுத்தியிருந்தார். 2024 ஆண்டு செப்டம்பர் 17 கட்சி ஆரம்பித்து ஓராண்டுக்குள் முழுமையடைவதற்குள்ளாகவே தந்தை பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியிருந்தார். அதற்கு பிறகாக முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு தற்பொழுது நேரடியாக பெரியார் சென்றிருந்தார். அது அண்ணாவின் பின்தொற்றக்கூடிய ஒரு வழியாக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய கொள்கைகளையே தான் பேசி வருகிறார். அதுவும் குறிப்பாக அவர் தேர்தல் பரப்புரின் போது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்பதெல்லாம் அண்ணாவினுடைய புரட்சியாக 1967 தேர்தல் குறிப்பிடுவது போலவும், அதனைத் தொடர்ந்து வந்து அதிமுகவுடைய நிறுவனர் முன்னாள் முதலமைச்சர் எம். ஜி. ராமச்சந்திரன் அவருடைய வரலாறு திரும்புகிறது என்ற அடிப்படையில் தான் அவருடைய பரப்புரை ஈடுபட்டிருந்தார். அப்படியான சூழலில் தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றான அரசியல் கட்சியாகத்தான் தன்னை முன்னிறுத்தினாரே தவிர திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தத்திற்கோ கொள்கைக்கோ தான் மாற்று சித்தாந்தமோ கொள்கையோ கொண்டவன் அல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாகவே அவருடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது. அப்படியான சூழலில் அந்த பண்பட்ட நாகரிக அரசியலை மேம்படுத்தும் விதமாக தான் எடுக்கக்கூடிய முன் முயற்சியாக அவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி தலைவர் அனைவரும் சந்தித்து வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பும் இதே போன்ற நிலைகளை தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கடந்த முறை 2021 போது முதலமைச்சராக பொறுப்பேற்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவுடைய நிறுவனர் விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். நண்பர் என்ற முறையிலும் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக சொல்லியிருந்தார். அது மாற்றுக் கட்சி சார்ந்த தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் சந்தித்ததாக இருந்தாலும் இந்த முறை இவர் மேற்கொள்ளக்கூடிய சந்திப்பு என்பது தேர்தல் களத்துல யாரை எதிர்த்து எவருக்கு எதிராக தான் அரசியலுக்கு வந்தேன் என்று சொன்னாரோ அந்த தலைவரையே நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதற்கு பிறகாக தற்பொழுது தன்னோட மற்றும் பலர் என அவர் விமர்சித்த அதிமுகவினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். தான் அதிக இடங்களை பெற்றாலும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மூலமாக ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் நாளை அதை நிரூபிக்க வேண்டிய தருணம் வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சி. வி. சண்முகம், எஸ். பி. வேலுமணி அவருடைய தரப்பினருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து அவருடைய ஆதரவு வழங்குவதற்கு நன்றி தெரிவித்து அவருடன் உரையாடி வருகிறார். அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கு தங்களுடைய ஆதரவு கொடுப்பதற்கு முன்பாக இன்று காலை முன்னாள் அதிமுக அமைச்சர் சி. வி. சண்முகம் குறிப்பிடும் போது அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தார்கள். திமுக ஆதரவில் தான் முதலமைச்சராக ஆக இருக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.